ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆக்ஷன் பிளான்ஸ், ரொட்டீன்ஸ், டைம் டேபிள்ஸ் எல்லாம் வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண முடியாமல் ரொம்ப நாள் ஆகி ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ப்ரொகாஸ்டினேஷன். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட கோலோட இன்டென்ஷன் என்னன்னு கிளியராக எழுதிடுங்க. இதை எழுதுறது மூலமாக உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க இந்த கோல் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. செகண்ட் திங், உங்கள் ப்ரீவியஸ் லைஃப் ஸ்டைல் எப்படின்னு கன்சிடர் பண்ணி ஒரு புது ரொட்டீன் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா புது ரொட்டீன் உங்களுக்கு ரொம்ப வேகாக ஃபீல் ஆகும் ஆல்ரெடி. ஸோ ப்ரீவியஸாக அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணதே இல்லைன்னா கண்டிப்பாக இப்போவும் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ரீவியஸ் லைஃப் ஸ்டைலை கன்சிடர் பண்ணி ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணால் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். தேர்ட் திங், ஒரு பெஸ்ட் டே த டே பிஃபோர் த நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல டே முதல் நாள் நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த ப்ரீவியஸ் டே நைட் உங்களுக்கான ஷெட்யூல் எழுதி வைக்கிறது மட்டும் இல்லை, என்ன ஃபுட் சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஏர்லியாக சாப்பிட்றீங்க, அது கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் தூங்குனீங்களா, இது எல்லாமே உங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டீஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஈட் ஏர்லியர், have a good sleep with a proper digestion. Yes, இது மூணையும் ஃபாலோ பண்ணுங்கள். You will definitely overcome from your procrastination.